ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா, பொரிச்சு வச்ச மீனோ இல்லைனா உங்கள்கிட்ட ஃபிஷ் ஃப்ரை பண்ணது மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கெஸ்ட்டு வந்தால் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு 100% கேரண்டிங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கிலோ போல் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கூடவே மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதை நான் இடித்து வச்சு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த மசாலாலாம் உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் எதுவுமே ஆட் பண்ணல. நேச்சுரல் நம்ம சில்லி பவுடரில் உள்ள கலர் தான். நீங்கள் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்புக்கு வந்து தலை பீஸை ஆட் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மீனோட தலையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூடயே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு தலை பீஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தூர எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் குறைஞ்சது வந்து நல்லா ஊறட்டும். இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3 கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்றால ஆயில் சேர்த்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ணல, சும்மா ஷாலோ ஃப்ரை தான். பாதி ஃபிஷ்ஷு முழுகிற அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ள ஆயிலையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஆயிலே நிறைய மசாலா, நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஃபிஷ்ஷை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா குக் ஆனதும் மாற்றி போட்டு 2 சைடும் நல்லா ஒரு 75% குக் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 70% கிட்ட குக் ஆனாலே போதும். இப்போ ஃபிஷ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. தலை பீஸை மட்டும் நான் ஃப்ரை பண்ணலை. அது வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது 1 கப் போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் இருக்கும். இது கூடவே ஒரு முழு பல் பூண்டையும் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறப்பே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து கவனமாக ஆட் பண்ணுங்கள். காரம் எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு ஏற்றால சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே குழம்பு மசாலா இது வீட்டிலையே வந்து அரைச்சது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி, ஜீரகம், அப்புறம் மிளகாவத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடுறோம். லேட்டாக வச்சுட்டே இருக்கோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மசாலா வந்து கருக ஆரம்பிச்சிடும். 2 தக்காளி பழம் நறுக்குனது சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்குறப்ப நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த தக்காளியெலாம் நல்லா வெந்து அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம்.
புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது வந்து நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தலை வந்து ஃப்ரை பண்ணாமல் வச்சுருந்தேன், அதை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த ஸ்டெப்பை அப்படியே ஒமிட் பண்ணிக்கோங்க. இந்த தலை பீஸ் மட்டும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் ஃப்ரை பண்ணி வச்ச பீஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீன் தலை சேர்த்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஃபிஷ்ஷோட தலையை ஒமிட் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை மட்டும் சேர்க்கிங்க அப்படின்னா லாஸ்ட்டு குழம்பு இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னே இதை ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷோட தலையும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடாம கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் இல்லை கெஸ்ட் யாராவது வர்றாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மீன் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு குக் ஆகிருக்கும். இந்த மீனோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புல இறங்கணும். இப்போ இதை மூடி வச்சு ரொம்ப கிளறி விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட ஃப்ரை பண்ணி செஞ்ச மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.